வணக்கம் மாமே. வாட் இஃப் இது ஒரு சீரீஸ். இனிமேல் சீரீஸ் தான் ஃபுல்லாக. இந்த சீரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னோட ஃபேவரட் யூடியூபர்ஸ் இருப்பாங்க. அவங்களா நான் இருந்திருந்தேன்னா அந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட்டு. இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யார் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நன் அதர் தென் நம்ம எம்ஜினா அவரை வச்சு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சேனலுக்கு வந்தவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வீடியோ இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டு நான் எந்த அளவுக்கு எம்ஜினா இருந்திருக்கேன் அப்படின்றத நீ 10 out of ரேட்டிங் போடு, சரியா? கமெண்ட்டில் நான் பார்க்குறேன். ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் இந்த வீடியோவில் நம்ம வடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வடை ஒரு நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. வடைன்றது புரதம் நிறைஞ்ச ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு பொருள். அதை நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காமல் அளவு கம்மியாக எடுத்துக்கிட்டோன்னா அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறவங்கலேருந்து அந்த சைட் சும்மா போகிறவங்க வரைக்கும் எல்லாருமே அந்த வடையை வாங்கி சாப்பிடுவாங்க காலையில். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தான் வாக்கிங் ஹெல்த் ரீசனுக்காக போயிருந்தாலும் அதை வாக்கிங் முடிஞ்ச உடனே அவங்க சாப்பிட்ற மொதல் பொருள் வடையும் சாம்பாருமாக தான் இருக்கும். ஸோ இந்த வடையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த வடை நார்மல் உளுந்து வடைன்னு சொல்லலாம். அதுக்கே இன்னும் மெது வடைன்னு பேர் இருக்குது. மசால் வடை, இன்னும் கீரை வடை. இந்த வடை வெறும் ஒரே அம்சத்தோடு முடிஞ்சிடாமல் அது பல்வேறு குணாதிசயங்களையும் பல்வேறு வடிவங்களையும் பல்வேறு விதமான சுவைகளையும் கொண்டதாக இருக்குது இந்த வடை. ஸோ சிலருக்கு மசால் வடை ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு மெது வடை ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ மெது வடை தான் ரொம்ப பிடிக்கும் மசால் வடையை விட. கம்பேர் பண்ணும்போது மசால் வடையை விட எனக்கு கீரை வடை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது கொஞ்சம் நியூட்ரிஷனிஸ்டாக இருக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வடையை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட அதில் கலோரி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அளவு கம்மியாக எடுத்துக்கிட்டால் அது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. ஸோ காலையில் வடை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்ட்டு பேரண்மை பத்தில் ஜெயம் ரவியே சொல்லியிருக்காரு. காலையில் மெதுவடை நல்லது, சாப்பிடுங்க. மெதுவடை நல்லதான். சினிமான்னு சொன்னோடனே தான் ஞாபகம் வருது. சினிமாவுக்கும் வடைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. சினிமாவில் வடையை யூஸ் பண்ணி நிறைய காமெடிஸ் வந்திருக்கு, நிறைய டார்க் ஹியூமர்ஸ் வந்திருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு அந்த பார்த்திபனும் வடிவேலுவும் சேர்ந்து நடிக்கிற படத்தில் அண்ணன் தம்பி 2 பேர் மொத்தம் 3 வடை, இதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு இடத்துல வடிவேலு சின்னத்தானா படம், அந்த படத்தில் வரும்போது மசால் வடை தான் ஐயா அப்படின்னு ஒரு காமெடி வந்திருக்கும். அதை தாண்டி வடிவேலுவே அந்த வடையை வச்சு ஒரு டார்க் ஹியூமரும் பண்ணியிருப்பார். 2 இட்லி ஒரு வடை வாங்கிட்டு வர சொன்னான், அவன் அங்கே வாங்கிட்டு வர சொன்னால் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு வடிவேலோட காமெடி. இன்ஃபேக்ட் ஒரு உண்மை தெரியுமா, இது வடிவேலுன்றதே அவரோட பேர் வடவேலுலேருந்து தான் வடிவேலுன்னு மாறிச்சுன்ட்டு தகவல் வருது. அவர் பேரே வடவேலுலேருந்து தான் வடிவேலுன்னு வந்ததாகவும் அதனால தான் அவர் வடையை வச்சு நிறைய காமெடி பண்ணதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேச்சிலேயே நம்ம யாருன்னா இப்போ பொய் சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் வடை சுடுறான்டா, வாயிலே நல்லா வடை சுடுறான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட டே டு டே கான்வர்சேஷனில் வடை வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் வடை ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பள்ளி புத்தகத்துலேயும் சரி, நம்ம பாட்டி சொல்கிற கதைகள்லேயும் சரி, வடை ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கோம். நீங்கள் சின்ன வயசில் கேட்டிருப்பீங்களான்னு தெரில, நான் ரொம்ப நிறைய சின்ன வயசில் அந்த வடை கதைலாம் கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக அந்த கதைப்படி பார்த்தோன்னா, காக்கா வடையை திருன்னு போய் மேலே உட்காந்து நிற்கும்போது நரி பாட்டு பாட சொல்லி அந்த வடை கீழே ஊந்துச்சு. வாயை திறந்து பாட்டு பாடும்போது அதை நேக்காவசார் பண்ணி அந்த நரி வடையை எடுத்துன்னு போயிடுச்சு. ஸோ இதில் காக்கா ஏமாந்துச்சுன்னு எல்லோரும் சின்ன வயசில் ஃபீல் பண்ணிங்களே தவிர, அந்த ஆயா ஏமாந்ததுன்னு யாருன்னா ஃபீல் பண்ணிங்களா? அந்த ஆயா வடையை போட எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், ஒரு வடையை ரெடி பண்ண எவ்வளோ உளுந்து போட்டு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், அந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. இப்போ இந்த இடத்துல நான் அந்த ஆயாவுக்கு மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்பயே நம்ம நரி நம்ம ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்புகிற அளவுக்கு நம்ம மழுமட்டியாக இருந்திருக்கோம். வடையை நம்ம சயின்டிஃபிக்காகவும் சயின்டிஃபிக்காக யோசிச்சிங்கன்னா இனி வரைக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்ட நிலாவை காமிச்சு அங்கே ஆயா வடை சுட்டுக்கிட்டு இருக்கு பாருன்னு சொல்லி தான் சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அதுக்கான ப்ரூஃப்ஸ் சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லைனாலும் இன்னுமே இந்த உலகம் நிலாவில் ஆயா வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதையும் நம்பிக்கிட்டு தான் இருக்குது. பல கோடி பில்லியனர்ஸ் அந்த வடை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அந்த வடையை வாங்கி நான் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும், ஏன் நாங்களாம் வடையே வாங்கக்கூடாதா, நிலாவில் வடை சுட்டால் வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறதுக்காகவுமே நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிலாவுக்கு தான் போயிட்டு வராங்க. நீங்கள் நிலாவில் வாழ்கிறதுக்காக அப்படி போகிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க.
வடையை மேக் பண்ணுறதுலேயே ஒரு சயின்ஸ் இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மெதுவடை மசால் வடை வந்து ஃபுல்லாக அங்கங்கே உங்களுக்கு க்ரன்ச்சியாக மொறுமொறுன்னு இருக்கணும் அந்த ஃப்ளேவர் அப்படின்றதுக்காக அது ஒரு ஃப்ளேவர். உங்களுக்கு ஹெல்த்தி பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கீரை வடை, அது தொட்டுக்க சட்னி வைப்பாங்க, சாம்பார் வைப்பாங்க, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இருந்தாலுமே அந்த வடையை உங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக போட்டு நடுவில் வேவாமல் இருக்கிறதுனால அந்த வடையை ரவுண்டாக செஞ்சு அதுக்கு நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு அப்போ தான் உள்ள லேயரும் இதுவாகும். இதுலேருந்து என்ன தெரிய வருது உங்களுக்கு, ஒரு மனுஷன் முழுமை அடையணும்னா அவன் உள் மனசும் நல்லா இருந்திருக்கணும். நம்ம நல்லவன் அப்படின்றத வெளியே காட்டாமல் உள்ளேருந்தே ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லவன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிங்கன்னா அப்போ தான் நீங்கள் நல்லவங்க அப்படின்ட்டு மெதுவடை மூலமாக ஒரு ஃபிலாசபி இருக்குது. இதை தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மெதுவடை எப்படி இருக்கும், ரவுண்டாக இருக்கும். வாழ்க்கை ஒரு வட்டன்றத தளபதி மட்டும் இல்லை வடையும் சொல்லியிருக்கு. உங்களுக்கு எந்த வடை பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். எந்த ஸ்பாட்டில் வடை நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு பிடிச்ச ஸ்பாட் ஒன்று இருக்குது, அங்கே நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் கூட்டம் செம்மையாக இருக்கும். நீங்கள் பசுலா ரோட்டில் வந்தீங்கன்னா ராம்ஸ்ன்ட்டு ஒரு பழைய டீ கடை, இப்போது ராம்ஸ் டீ ஸ்டால்னு இருக்கேன், அந்த டீ கடையில் ராம்ஸ்ன்னு ஒரு டீ கடை ப்ளஸ் டிஃபன் கடை பக்கத்துலேயே இருக்கும். அங்கே காலையிலேயே வடையும் சாம்பார் வடை, கீரை வடை, மெதுவடை எல்லாமே இருக்கும். அவங்களோட சாம்பாரில் வெல்லம் போட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக செஞ்சுருப்பாங்க. எனக்கு அந்த கடையில் வடை ரொம்ப பிடிக்கும். ஸோ வடையை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் டைம் பத்தாது. என்னால் தொடர்ந்து 10 நிமிஷம் பேச முடியும், ஆனால் பேச முடியாது. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு வாயால் நீங்கள் கேட்ட வடைகள், உங்களால் டைஜஸ்ட் பண்ண முடியாத வடைகள் அப்படிலாம் எதனா இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வடை சீரீஸில் பார்ப்போம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நான் உங்களை மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, signing off. ஸோ எம்ஜினா கிட்ட முடிஞ்சுது. இந்த வீடியோ எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குலாம் தெரில. இது ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்திருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எந்த அளவுக்கு அது ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு எம்ஜினா வீடியோ மாதிரி இருந்ததுன்றதை ரேட்டிங் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நான் எந்த யூடியூபர் மாதிரி போடலாம் அப்படின்றத, இந்த வாட் இஃப் சீரீஸில் எந்த யூடியூபராக நான் ஆக்ட் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.